என் கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நான் கேரியர்ல சோறு கொண்டு வந்து திங்கிறேன் அப்படின்னாங்க தலைமைச் செயலகத்துல. அதுக்கப்புறம் இப்ப என்னையா பிரச்சனைனா கேரியரை புடிங்கிட்டு போறாங்களா, அதான கரண்ட் கட்டுங்கிறாங்க. இவர் வாழ்க்கை எப்படி கேரியரே சுத்தி சுத்தி வருது பத்தியாப்பா. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கோ, பெண்கள் பாதுகாப்போ, குழந்தைகள் பாதுகாப்புலையோ, கரண்ட்லயோ 6 மாசம் அவகாசம் கொடுக்க முடியாது. 6 மாசம் கரண்ட் இல்லாம இருக்கனா இருப்பீங்களா? இன்னைக்கு இந்த செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையவே இந்த காங்கிரஸும் இந்த இண்டி கூட்டணியில இருக்கிறவங்களும் கொளறுபடி பண்ணி மக்கள் மனசுல தப்பா ஏற்றி வச்சிருக்காங்க. திமுக துடை தெரியப்பட்டு விட்டுருமா. நீங்க யாரு அதுல போய் நின்று கூட்டணியில் நின்று ஓட்டு வாங்குனீங்க? இன்னைக்கு நீங்க இருக்கிற வாழ்க்கை யார் கொடுத்தது உங்களுக்கு? திமுக கொடுத்தது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, திமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாம அது போயிடும் அப்படின்லாம் பேசுறீங்க. எந்த காலத்திலும் நாங்க ஒத்துக்கவே போறது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரவாதினா அவன் இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இங்க இந்தியால வாழ தகுதி கிடையாது. ஏன்னா நீ அப்பாவி மக்களை தான் டார்கெட் பண்ணுவ, அப்பாவி மக்களை தான் போய் டிஸ்டர்ப் பண்ணுவ, கொள்ளுவேன். சும்மா இவங்கள முன்னெல்லாம் கம்யூனிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, மக்களோட பிரச்சனைகளுக்காக இறங்கி போராடுவாங்க, மக்களுக்காக நினைப்பாங்க, தொழிலாளர்களுக்காக நிற்பாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நினைக்கிறாங்க, உழைப்பவர்களுக்காக நிற்பாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளரான சுமதி மேகவர்ணன் மேம் வரலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். கரண்ட் கட்டு அப்படின்றது 2006லேருந்து 2011 மறுபடியும் போயிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே மேம். கரண்ட் கட்டு பரிதாபங்கள்லாம் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடங்கள்லையும். எதனால அப்படி கரண்ட் கட் ஆகுது அப்படின்றது தெரியல. இதுக்கு சரியான பதில மின்சாரத்துறை அமைச்சர் தான் கொடுக்கணும், நிர்மல்குமார் அவர்கள் தான் கொடுக்கணும். இன்னும் கருப்பாடுகள் இருக்குது, இல்லை கரும் கடை எனக்கு. அதாவது விஜய் அவர்களை பத்தி சொல்லுவாங்க. விஜய் அவரோட இதே பாருங்க, என் கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நான் கேரியர்ல சோறு கொண்டு வந்து திங்கிறேன் அப்படின்னாங்க தலைமைச் செயலகத்துல. அதுக்கப்புறம் இப்ப என்னையா பிரச்சனைனா கேரியரை புடிங்கிட்டு போறாங்களா, அதான கரண்ட் கட்டுங்கிறாங்க. இவர் வாழ்க்கை எப்படி கேரியரே சுத்தி சுத்தி வருது பத்தியாப்பா. அப்போ இவர் என்ன சொல்றாரு, மின்சாரத்துறையில ஃபீஸ் கேரியரை புடிங்கிட்டு போயிடுறாங்கிறாங்க. நீங்க தானே ஆட்சியில இருக்கிறீங்க, எவன் புடுங்கணும்னா அவன் வேலையை புடுங்குங்க. என்னங்க நடக்குது? உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்க, இப்ப கிட்டத்தட்ட ஒரு வந்தோடனே ஒரு 2000 கோடிக்கான டெண்டர்கள், ஷார்ட் டேர்ம் டெண்டர்லாம் கேன்சல் பண்ணாருனாங்க. ஸோ ஒரு கேன்சல் பண்றீங்கன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டர் ரெடி பண்ணிட்டு நீங்க அதை கேன்சல் பண்ணீங்களா? அது தெரியல. ஏன்னா அது எல்லாமே முக்கியமானது, எல்லாமே இந்த மின்சார உபகரணங்கள், டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி இது நீங்க எல்லாத்தையும் ஒரு படி கேன்சல் பண்ணி விட்டாரு. அதனாலதான் இங்க இது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அங்க ஒரு 18 டிஸ்கு கிட்ட, ஹார்ட் டிஸ்க் கிட்ட காணா போயிருக்கு. அதுல என்ன பிரச்சனை? ஏன் சுத்தி 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 இவ்வளவு பிரச்சனைகள் இதுல வந்துகிட்டு இருக்கு? இதுல யார் இதுக்கு முன்னாடி கையில வச்சிருந்தா? செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் எவ்வளவு பெரிய வில்லால கண்டேன் அப்படின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்ப இந்த நிர்மல்குமார் அவர்களுக்கு அது தெரியணுமா இல்லையா? இதெல்லாம் நடக்கும்ன்றது அவருக்கு தெரியணுமா இல்லையா? அங்க யார் யாரும் அவங்க கையில வச்சிருக்காங்களோ அவங்கள எடுத்து நகர்த்திட்டு சரியான ஆட்களை போட்டு நீங்க வேகமா பண்ணணுமா இல்லையா? ஏன்னா 6 மாசம் அவகாசம் கொடுங்க. நீங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கோ, பெண்கள் பாதுகாப்போ, குழந்தைகள் பாதுகாப்புலையோ, கரண்ட்லயோ 6 மாசம் அவகாசம் கொடுக்க முடியாது. 6 மாசம் கரண்ட் இல்லாம இருக்கனா இருப்பீங்களா? இந்த மாதிரி. இன்னொன்று, கரண்ட் கட்டுனா ஒரு நாளைக்கு சாயந்தரம் இப்படி ஒரு மணி நேரம் போகுது அப்படின்னா கூட மக்கள் அதுக்கு தயாராகிறாங்க. போயிட்டு வருது எவ்வளோ. எங்க வீட்டிலலாம் அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டெபிலைசர் பகஞ்சு போச்சு. ஏன்னா பகல்லனா நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணி அந்த இதாக பண்ணி வைப்போம். நைட்டில் தூங்குறப்ப இப்படி போயிட்டு வரப்ப என்ன ஆகுது, நமக்கு தெரியாமல் தூங்கிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகி கிடக்கு, ஸ்டெபிலைசர் ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா கட்டாய் வந்துட்டே இருக்கப்ப ஏதோ ஒரு இதில் டப்புன்னு புட்டுக்குது அது. இப்போ இப்படியான எவ்வளோ இது லைட்டு போயிடும், நிறைய விஷயங்கள், டிவி காலி ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஃபீஸ் கேரியரை போனீங்கன்னா ஒரே தான் பிடிங்கிட்டு போவான். ஏன்னா புடுங்கி வச்சு விளையாடிட்டு இருப்பாங்களா? அப்போ ஏன் இவ்வளோ பவர் ஃப்ளக்சுவேஷன் வருது? என்ன காரணம்? இப்போ வரைக்கும் சரியான காரணத்தை சொல்லலை. எதனால இவ்வளோ கரண்ட் கட் ஆகுது? இன்னொன்று, பீக் சம்மரே போயிடுச்சுப்பா. ஏப்ரல் மே தான் பீக் சம்மரே போயிடுச்சு. இப்போ நமக்கு ஜூன் வந்துருச்சு. ஜூனில் உட்காந்து கரண்ட்டை பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க, கரண்ட் இல்லாமல் நைட்டில் எப்படி தூங்குறது? 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் கரண்ட் கட் ஆகுது. அப்போ கரண்ட் கட் ஆனால் காலையில் எப்படி ஜனங்க வேலைக்கு போவாங்க, என்ன செய்வாங்க? இப்போ வரைக்கும் நிர்மல்குமார் அவர்களுக்கு அதுக்கு ப்ராப்பரான ரீசன் என்னன்றதை சொல்லலை. அதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்க்கல. நமக்கு இங்கே வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு துப்பு இல்லை. திருப்பரங்குன்றத்தில் நான் விளக்கேற்ற மாட்டேன்னு அதுக்கு போய் நின்றுட்டு இருக்கிறாரு. முதல்ல வீட்டில் விளக்கேற்றுங்க. இன்னொன்று, முருகனோட சாபமே இதெல்லாம் இருக்கும். நீங்கள் திருப்பரங்குன்ற முருகனை அப்படிலாம் சாதாரண நினச்சிடாதீங்க. அவரோட பேரே தராசுக்காரன்.
அவருக்கு பேரு தராசுக்காரன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு மிகப்பெரிய தராசு இருக்கு. நீ செய்யற தப்புக்கு பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு தண்டனை கொடுக்கிறவர் தான் திருப்பரங்குன்ற முருகன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய் திருப்பி நீங்க எல்லாரும் வம்பிழுக்கிறீங்கன்னா, ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்காருல்ல. அப்ப திருப்பி நீங்க பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? நான் இல்ல எங்களுக்கு புரியல. மதச்சார்பற்றங்கிற வார்த்தையவே இங்க எல்லாரும் எப்படி புரிஞ்சிருக்காங்க பாருங்க. மதச்சார்பற்றனா என்ன? எல்லா மதமும் சமன்றதானே. மதச்சார்பற்றவனா நீ இந்தியன் முஸ்லீம்களுக்கு கூட வச்சுக்குவ. அவங்க எந்த மதத்துக்காக தொப்பி போட்டு உட்காந்துருக்காங்க? ஐஎம்எல் எந்த மதம்? மதச்சார்பற்றனா ஏன் மதத்தை ஒரு மதத்துக்காக ஒரு கட்சி வச்சு நடத்துறவங்கள நீ அவங்க மதவாதி இல்ல. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்க சகோதரர்கள், இஸ்லாமியர்களும் எங்க சகோதரர்கள், இந்துக்களும் எங்க சகோதரர்கள், நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்ற எங்களை நீங்க வந்து மதவாதிங்கிறீங்க. அப்ப மதச்சார்பற்றங்கிற வார்த்தையவே இன்னைக்கு இந்த செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையவே இந்த காங்கிரஸும் இந்த இந்தி கூட்டணியில இருக்கிறவங்களும் கொளறுபடி பண்ணி மக்கள் மனசுல தப்பா ஏத்தி வச்சிருக்காங்க. செக்யூலரிசம்னா என்ன? இந்துக்களுக்கு எதிராக பேசுறதா செக்யூலரிசமா? அப்ப நீ திருப்பரங்குன்றம் கோவில் நீ என்ன சொல்லணும்? இங்க பாருங்க, நாங்க மதச்சார்பற்றவங்க, கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதோ அதை நடைமுறை செஞ்சுட்டு போட்டோம், அதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ போகணுமா இல்ல டீசெண்டா? முடியாதுன்னு நீங்க நின்னீங்கல்ல. இப்ப பாருங்க, மலை மேல விளக்கேற்ற மாட்டேன், இங்க எல்லா வீட்லயும் இருளில் போட்டுட்டு உட்கார வச்சிருக்காங்க. கரண்ட் கட்டு மட்டும் திரும்ப பிரச்சனை ஆச்சுன்னா டிவிக்கு வந்து எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இதுல போயிடும். ஏன்னா நம்ம இதோட திமுகவோட ஆட்சி காலத்துல பார்த்தோம், அந்த 2006 காலகட்டங்கள்ல கரண்ட் கட்டுனால திமுக எங்கேயும் ஓட்டு கூட கேட்டு போக முடியல. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திச்சிச்சு திமுக. அப்போ டிவிக்கே மக்கள் மித்த எல்லாத்துக்கும் சரி இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க கத்துக்கட்டும், அவங்க ஏதோ பண்ணட்டும், அப்படி ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா கரண்ட் இல்லைன்னா மக்கள் அந்த அளவுக்கு எல்லாம் பொறுமையா இருக்க மாட்டாங்க. மக்களோட பொறுமையை சோதிக்க கூடாது. அப்ப கரெக்டா செயல்படணும். நீங்க ஐயுஎம்எல் பத்தி பேசும்போது அதுல இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஷாஜகான் அவர்கள் சொல்றாப்புல, அதாவது இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு வந்து தாவேக்கா தான் ஆட்சியில் இருக்க போகுதுன்றாரு. இவ்வளவு நாள் திமுக போன மாசம் என்ன சொன்ன? திமுக 100 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. நீங்க இந்த மாசம் என்ன சொல்றீங்க? டிவிக்கேவே அசைக்க முடியாதுங்கிறீங்க. ஒருவேளை இன்னும் ஒரு அடுத்த எலெக்ஷன்ல வேற ஒரு கட்சி ஜெயிச்சு அந்த கட்சி கூட கூட்டணி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சி இன்னும் 50 வருஷத்துக்கு இருக்கும்பாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் என்ன வேணா சொல்லக்கூடியவங்க. அதுக்கப்புறம் அடுத்தலயே சொல்லியிருக்காரு பாருங்க, திமுக துடை தெரியப்பட்டு விட்டுருமா. நீங்க யார அதுல போய் நின்று கூட்டணியில் நின்று ஓட்டு வாங்குனீங்க? இன்னைக்கு நீங்க இருக்கிற வாழ்க்கை யார் கொடுத்தது உங்களுக்கு? திமுக கொடுத்தது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? திமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாம அது போயிடும் அப்படின்லாம் பேசுறீங்க. அப்ப இது எவ்வளவு ஒரு கேவலம். நீங்க ஒரு இதுல இருந்து வளர்ந்து வந்துட்டு அதை வச்சு ஓட்டு வாங்கி நீங்க ஒரு எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு நீங்க போய் டிவிகேல போயிட்டு தான் இருந்துட்டு அது வந்து திமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம போயிடும் அப்படின்னு பேசுறீங்கன்னா, அப்போ உங்களுக்குன்னு அந்த ஒரு லாயல்ட்டி அப்படின்றது ஒண்ணு கிடையாதா? ஒரு நன்றி உணர்வு அப்படின்றது ஒண்ணு கிடையாதா? அப்ப இவங்க சொல்றதை எந்த அளவுக்கு ஏத்துக்கிறது? அதேவா இன்னொன்னு என்ன சொல்லுது? 25 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்கிறவங்கள வெளியில விடணும், அதுக்கு இந்த அரசு வந்து ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஜெயில இருக்கிறவன் மேல உங்களுக்கு என்ன ஆக்குற? ஜெயில இருக்கிறவன் குற்றவாளி. ஏதோ ஒரு வகையில வந்து பயங்கரவாதம் பண்ணிட்டோ, இல்ல ஏதோ ஒரு உயிர் எடுத்துட்டோ, இல்ல ஏதோ ஒரு பிக் பாக்கெட்டோ, இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தானே ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயில இருக்கிறவனுக்கு மதத்தின் பேர்ல என்ன சலுகை வேண்டி கிடக்குன்னு நான் கேட்கிறேன். அதுதான் மேம் இந்த கேள்வி எழுது என்ன அப்படின்னு வச்சுல, இந்துக்கள் யாருமே இந்த மாதிரி போய் நின்று நாங்க பாஜக என்னைக்காவது எங்கள் சிறையில் இருக்கும் இந்த சிறை கைதிகளை விடுவிகள் கேட்டிருக்கோமா? ஏன்னா நீ தப்பு பண்ணனா நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தானே, நீ கொலகார பைய, இன்னொரு உயிரை எடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. எத்தனை இடங்கள்ல குண்டு வச்சு துள்ள துதிக்க, ஹாஸ்பிட்டல்ல குண்டு, ஸ்கூலுக்கு பக்கத்துல குண்டு, எவ்வளவு அநியாயமான உயிர் போச்சு. அப்ப போன உயிர்லாம் திருப்பி வருமா? ஆனா இன்னைக்கு ஜெயில இருக்கிறவங்கள திருப்பி கொண்டு வரணும், யார இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியில கொண்டு வரணும்னு சொல்ற ஐயுஎம்எல் வந்து மதச்சார்பற்றவர்களாம், செக்யூலர். ஆனா பாஜகல நீ எந்த மதத்தை சார்ந்தாலும் சரி, நீ தப்பு பண்ணியா நீ குற்றவாளி, போ ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்ற நாங்க மதவாதிகள். அப்ப தமிழக மக்கள் இதை புரிஞ்சுக்கணும், தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். தீவிரவாதிக்கு, தீவிரவாதம் பண்றவனுக்கு என்ன மத அடையாளம் வேண்டி கிடக்கு? அப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அத்தனை உயிர்கள் போச்சு இல்ல, அந்த உயிர்களை திருப்பி கொடுப்பீங்களா? நிரந்தரமா போயிருச்சாங்க அந்த உயிரை. எத்தனை பேர் நிரந்தர ஊனமானாங்க, எத்தனை பேருக்கு கண் பார்வை போச்சு. இப்ப அவங்களுக்குலாம் அந்த ஊனத்தை திருப்பி கொடுப்பீங்களா? அவங்களாம் என்ன செய்வீங்க? ஆனா இவங்கள 25 வருஷம் ஆச்சு வெளியே விடுங்கிறீங்க. என்ன நியாயம் இது? அப்போ நம்ம இதுக்குதான் சொல்றோம், இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் பண்றவங்களெல்லாம் போட்டுருணுங்கிற என்கவுண்டர்ல. உயிருக்கு உயிர் தான், ஒன்னால அப்பாவி உயிரில் எடுக்கிறல்ல. நான் என்ன சொல்றேன், நீ உண்மையாலுமே நீ வந்து அவ்வளவுன்னா மிலிட்ரியில வந்து அதுக்காக தான் நிக்கிறாங்க, ஃபோர்ஸோட நிக்கிறாங்க. நீ ஆம்பளை இருந்தா போய் அவங்கள போய் எதிர்க்கணும், நேருக்கு நேரம் அவங்களோட சண்டை போடணும். அப்பாவி மக்களை என்னன்னே தெரியாம அவங்க பயங்கர வல்னரபிளா இருக்கிற ஒரு பலவீனமா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல எந்திரிச்சு கூட அவனால ஓட முடியாது. யோசிச்சுப்பாரு, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கனால இங்க குண்டு இருக்கு அப்படின்னு தகவல் சொன்னா கூட அவனால எந்திரிச்சு ஓட முடியுமா? அங்க போய் நீ குண்டு வைக்கிறனா நீ மனுஷ ஜென்மமா? அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு எத்தனை குழந்தைகள்,
எத்தனை பேர் தகப்பன் இல்லாம போனாங்க, எத்தனை குழந்தைங்க தாய் இல்லாம போச்சு, எத்தனை குடும்பம் அனாதையா போச்சு, ஊனமாகி நிறைய பேருக்கு அந்த பாம்ல இருந்து வெடிச்சு அந்த ஷெல்லாம் மேல சொருவி எவ்வளவு பேருக்கு ஊனம், எத்தனை பேருக்கு கண்கள் ஒரு கண்ணு மட்டும் போய் கண்ணே வெளியில எல்லாம் வந்து காது இல்லாம விரல்கள் இல்லாம. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் கோயம்புத்தூர்ல அந்த இஷ்யூல. இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வீங்க? ஐயுஎம்எல் சார்பா அவங்களுக்கு எல்லாம் தனியா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சர்ஜரி பண்ணி எல்லாம் பண்ணி அவங்கள நிரந்தரமா சரி பண்ணிடுவீங்களா? இறந்து போனவங்களை என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன சிறை கைதிகளுக்கு என்ன உங்களுக்கு விசுவாசம் வேண்டி கிடக்குது? சிறை கைதிகள் மேல என்ன கரிசனம் வேண்டி கிடக்குது? இதை நான் கேட்கிறேன். நீங்க இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்யணும்னா உண்மையாலுமே பொழைக்கணும்னு இருக்கான்ல இஸ்லாமிய இளைஞர்கள், அவனுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கணும்னு பேசு. இளைஞர்களுக்கு படிப்புக்கு எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்கன்னு பேசு. இளைஞர்கள் பெண்களுக்கு கல்விக்குன்னு பேசுங்க. பெண் குழந்தைகள் முன்னேற்றம்னு பேசுங்க. அப்படி பண்ணுங்க. அதுதானே நீங்க உங்க மதத்துல இருக்க பெண்களுக்கு உங்க மதத்துல இருக்க மக்களை மேல கொண்டு வரதுக்கான நல்ல வழி. தீவிரவாதி மேல என்ன உங்களுக்கு அக்கறை வேண்டி கிடக்குது? சிறைவாசிகள் மேல உங்களுக்கு என்ன அக்கறை வேண்டி கிடக்குது? அப்போ இங்க பிரச்சனை எங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க யாரை சப்போர்ட் பண்றீங்க? இதை தான் நாங்க சொல்றோம். நீங்க செக்யூலரிசம்ங்கிற பேர்ல தீவிரவாதத்தை ஆதரிக்கிறத எந்த காலத்திலும் நாங்க ஒத்துக்கவே போறது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரவாதினா அவன் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இங்க இந்தியாவில வாழ தகுதி கிடையாது. ஏன்னா நீ அப்பாவி மக்களை தான் டார்கெட் பண்ணுவ, அப்பாவி மக்களை தான் போய் டிஸ்டர்ப் பண்ணுவ, கொள்ளுவ. அவன் ஒரு குண்டு வச்சா இந்து மட்டும் தான் சாவாங்களா? இஸ்லாமியர்கள் மட்டும்தான் சாவாங்களா? கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் சாவாங்களா? எல்லாரும் தானே சாவாங்க. அப்ப நீ எப்படி அதை வந்து நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்றீங்க? அப்ப அவன் வந்து எந்த ஒரு மதத்திலையும் சேர்த்து இல்லாதவங்க. உங்களோட குரான் என்ன சொல்லுது? வேற ஒருத்தவங்களோட உயிர் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குதா? அது இல்ல எல்லா உயிர்களுக்கு அன்பு செலுத்துங்க, எல்லா வீட்டையும் கருணையோட நடத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப உங்க குரானை மீறி இவன் நடக்கிறான்ல, அப்ப அவன் மேல என்ன உங்களுக்கு அக்கறை? எதுக்கு அவனை வெளியே கொண்டு வரணுங்கிறீங்க? அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பவாதிகள் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜால்ரா போட்டது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறத திமுக இன்னைக்கு உணர்ந்திருக்கும். ஓகே மேம். சொன்ன திமுகல இருந்து இப்போ ஒவ்வொரு கட்சியா வெளியே வர ஆரம்பிச்சோம். இப்போ கம்யூனிஸ்டுமே திடீர்னு வந்து சொல்லாம கொள்ளாம இனிமேல் திமுக கூட்டணி இல்லைன்ட்டாங்களே மேம். ஆமா, இதுதான் நடக்கும். அதான் சொல்றேன்ல, விசிக்கு அட்லீஸ்ட் மினிஸ்டர் தாவைகளை வாங்கிருங்க, ஐஎம்எல் வாங்கிருங்க, அவங்க கூட சொல்லலையே மேம். கம்யூனிஸ்ட் ஏன் திடீர்னு விட்டுட்டு ஓடிட்டாங்க? அதுதான்ப்பா, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து 23 கோடி இவங்க கொடுத்தாங்க. இப்ப இவங்க கூட கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் சிம்பிள். இவ்வளவுதான்ப்பா சிம்பிள். இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ங்கிறது எங்க இருக்குது? சும்மா இவங்கள முன்னெல்லாம் கம்யூனிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? மக்களோட பிரச்சனைகளுக்காக இறங்கி போராடுவாங்க, மக்களுக்காக நிற்பாங்க, தொழிலாளர்களுக்காக நிற்பாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நினைக்காங்க, உழைப்பவர்களுக்காக நிற்பாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? திமுக ஆட்சியில எவ்வளவு அநியாயம் பண்ணாங்க, எத்தனை இடங்கள்ல வந்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க, எவ்வளவு பொதுமக்கள் ரோட்டுக்கு வந்தாங்க. ஏதாவது வாயை திறந்து கேட்க முடிஞ்சு அவங்களால? ஊமை கொட்டா மாதிரி உட்காந்துருந்தீங்கல்ல, எதுக்கு வாங்கின 23 கோடிக்கு? இன்னைக்கு அதை விட கூட கவனிச்சிருப்பாரு இங்க தாவேக்கால. அதனால நீங்க கிளம்பி போயிட்டீங்க. அப்போ இன்னைக்கு நாளைக்கு இந்த கம்யூனிச சித்தாந்தம், நாங்கெல்லாம் கம்யூனிசவாதிகள் அப்படின்னு உங்க பின்னாடி வந்தவங்களாம் இப்ப என்ன பண்ணுவாங்க? நின்று யோசிப்பாங்கல்ல, இவங்க இவ்வளவுதான். ஏதாவது ஒருத்தரை ஒரு சில நேரம் ஏமாத்தலாம், சிலரை சில காலம் ஏமாத்தலாம், பலரை பல காலம் ஏமாத்தலாம். ஆனா எல்லாரையும் எல்லா காலமும் நீங்க ஏமாத்த முடியாது. அப்ப இன்னைக்கு இவங்களோட சாயம்லாம் அப்பட்டமா வெளுத்து போச்சு. இதே திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் 2 மாசத்துக்கு முன்னாடி? இந்த டிவிக்கே வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைனாரு. இன்னைக்கு அந்த புள்ள கூட தான் போய் சம்பந்தம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு. RSSோட பிள்ளைகிட்ட தான் போய் சம்பந்தம் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு ஒரு அமைச்சரை வாங்கிக்கிட்டு. அப்போ இவங்க எல்லாருமே பேசுறது எல்லாமே முன்னுக்கு பின்னு முரணானது, முழுக்க முழுக்க பொய்யானது. தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாருமே RSS பத்தியும் பாஜகவை பத்தியும் பேசுறது அனைத்துமே பொய் தான். திட்டமிட்டு மக்கள் கிட்ட பார்க்கற விஷம பிரச்சாரங்கிறத மக்களே புரிஞ்சுக்கணும். எப்படி இவங்க முன்னுக்கு பின்னு முரணா பேசுறாங்க, நடந்துக்கிறாங்கிறத வச்சு மக்கள் தெரிஞ்சுக்குவோம். ஓகே மேம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதுனால தான் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே வரமாட்டேது, எல்லாமே ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது மேம். பொதுவா இதுல உண்மையும் பார்க்கணும். ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறது அப்படின்னா உடனே நேத்து வந்து இன்னைக்கு வந்து வர்றதா இருக்காது. இதெல்லாமே டிஎம்கே பீரியட்ல ப்ராசஸ் ஆனதா இருக்கும். அதுல ஏதோ சம் லேப்ஸ் இருக்கிறதுனால அங்க போறதா இருக்கலாம். இன்னொன்னு, ரீல்ஸ் போடுறதுனால வரலைங்கிறதுக்கு வரல, அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க, அந்த தொழில் முனைவோர்களை எப்படி கரெக்டா போய் பிச் பண்றாங்க, அந்த கம்பெனிஸ் ஆல்ரெடி இப்போ அவங்க வந்தோடனே என்ன பண்ணணும்? ஒரு ஒர்க் பெண்டிங்ல இருக்குன்னா நம்ம போய் சார்ஜ் எடுக்கணும்னா ஆல்ரெடி போன ஆட்சியில எதெல்லாம் பெண்டிங் இருந்தது அதை எடுங்கன்னு முதல்ல எடுக்கணும். எந்தெந்த கம்பெனிஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு அப்ரோச் பண்ணிட்டு ஏதோ சில காரணங்களால பெண்டிங்ல இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள நீங்க அப்ரோச் பண்ணணும். ஸோ நீங்க இந்த காரணங்கள்லாம் சொல்லி நீங்க பெண்டிங்ல இருக்கு, வாங்க நாங்க அதெல்லாம் சரி பண்ணி தரோம், நாங்க உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் நாங்க ஏற்பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த லேண்டை நாங்க கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்க இந்த சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள வந்து அப்ரோச் பண்ணணும். அதை பண்ணா தன்னால விஷயங்கள் நடக்கும். எந்த ஒரு தொழில் முனைவோருமே என்ன நினைப்பாங்கன்னா, 10 ரூபா நான் போட்டேன்னா எனக்கு 20 ரூபா லாபம் வரணும். 20 ரூபா லாபம் வரலனாலும் பரவாயில்ல, 10 ரூபா நஷ்டம் ஆயிடக்கூடாது.
10 ரூபா நஷ்டம் ஆகுதுன்னா அந்த வேலையை நான் பார்க்காம உட்காந்துக்கலான்றது தான் ஒரு எல்லாமே பிசினஸ் பண்ண நினைப்பாங்க. ஸோ அப்போ இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கு. திமுக காரங்களே போய் நின்றுட்டு மாமூல் வாங்குறேன்னு பிரச்சனை பண்றது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கனா கட்சி நிதி எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்கறது, ஒரு ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் கம்பெனில போய் உட்காந்துட்டு லைசன்ஸ் இருக்கான்னு கரைச்சல கொடுத்தாங்க தெரியுமா? நீ லைசன்ஸ் இருக்கா, இது உன் வேலையா? விசி கலந்து போய் எல்லாம் பண்ணாங்கல்ல. அப்போ நீங்க இந்த மாதிரிலாம் அராஜகம் பண்ணீங்கன்னா ஒரு தொழில் முனைவர் என்ன நினைப்பாங்க? பீஸ்ஃபுல்லா வந்து பிசினஸ் பண்ண நினைப்பாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி தடாபுடான்னு அரசியல் பண்ண போறல. ஒரு தொழில் நடத்துறவனுக்கு தான் தெரியும். அவங்க காலையில கண்ணை முழிக்கிறதுல இருந்து நைட்டு திருப்பி கண்ணை மூடுற வரைக்கும் அவங்க அந்த தூங்குறப்ப கூட அந்த பிசினஸை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட பிளட் அண்ட் போன் அதுல வந்து போட்டு அவங்க வந்து வேலை செய்யறாங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறேன், வர்றான் இவன் கோடி சொன்னா இருக்காண்டா, எப்படி வந்துச்சு அந்த கோடி? அவன் உயிரை கொடுத்து வேலை செய்யறான், அவன் ரத்தத்தை சிந்தி வேலை செய்யறான், அவன் வேர்வையை சிந்தி வேலை செய்யறான். நீங்க சும்மாண்டு போயிட்டு என்ன உனக்கு 1000 கோடி வருதாமே, டர்ன் ஓவர் வருதாமே, சரி எனக்கு ஒரு 100 கோடி கொடு. எப்படி கொடுப்பாங்க உனக்கு? ஏன் கொடுக்கணும்? இப்ப முதல்வர் அவர்களை போயிட்டு அதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தார்ல ஸ்டாலின் போயிட்டு, அப்பா என்னப்பா உங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்காம, எங்க எனக்கு அந்த வீடு எழுதி கொடுங்களேன், கொடுத்துருவீங்களா? நான் சம்பாதிச்ச சொத்தை உனக்கு ஏன்டா கொடுக்கணும் கேட்பீங்கல்ல. அப்ப அப்படித்தானே பிசினஸ் மேனும். ஆனா நீங்க அரசியல்வாதிகள் போய் உட்காந்துட்டு ஏன் அவங்களை டார்ச்சர் பண்றீங்க? ஏன் கொடுக்கணும்? இப்போ ஒரு பிசினஸ் வேணா விரும்பி, சரி எனக்கு இவ்வளவு வருமானம் வருது, இதுல ஒரு பர்சன்டேஜ் நான் ஏதோ ஒரு டொனேஷனா கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க விரும்பி கொடுக்கறது வேற. ஆனா நீங்க மிரட்டுறது வேற. சோ நீங்க இந்த மாதிரி மிரட்டி டார்கெட் பண்ணி போன 5 வருஷத்துல துரத்தி அடிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்கள் ஏகப்பட்டது. இங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கே பயந்த இதுவும் இருக்கு. ஏன்னா ரவுடிசம் ஹெவியா போயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது 2 இருந்தாலே யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில். அப்போ இங்க விஜய் அவர்கள் அதை என்ஷூர் பண்ணணும். ஸோ கீர்த்தனா அவர்களை விட விஜய் அவர்களே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டாரு, ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ போடலாம், இல்லை ஒரு அறிக்கை விடலாம். ஒரு அறிக்கை விட்டு நாங்கள் வந்து தொழில் முனைவர்களை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம், ஸோ உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ணணுமோ நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம், இந்த முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு மாநாடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாநாடை போடுறோம், போட்டு உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வாங்க, நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் உட்காந்து ஒயிட் அண்ட் பிளாக்காக பேசி நம்ம ஆன் தி ஸ்பாட் அதுக்கான நம்ம ரெசல்யூஷன் என்னமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட் பண்ணாதான் அந்த கிளாட்டாகி நின்றுச்சுல்ல, அந்த தேங்கி நின்னதெல்லாம் கிளியர் ஆகி அடுத்தடுத்து மக்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லைன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஆட்சி மாறி இருக்கு ஆனா இங்க இன்னும் விஷயம் மாறலையே அப்படின்ற பயமும் தயக்கமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா விஜய்க்கு ஃபாரின்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி விஷயம் அங்கெல்லாம் நிறைய பேர் வரலாம். மேம் அதே மாதிரி இப்போ இந்த ரொம்ப வைரலான விஷயம் ராகவா லாரன்ஸ் அவர்கள் திடீர்னு இப்போ குதிக்க ஆரம்பிச்சார் அரசியல்ல. ஆனா ஒரு மக்களை வந்து நாய்களோட ஒப்பிட்டது அப்படின்றது சரியா? பேச தெரியாம பேசியிருக்காரான்றது புரியல, இன்னும் அவரோட இது என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா சில நாய்க்கு வந்து பிஸ்கட் போடணும், சில நாய்களுக்கு வந்து பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னன்றதை அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். பொதுவா பொதுவெளிக்கு வந்துட்டா நம்ம நிக்கிறது நடக்கிறது பாக்குறதுக்கு கொண்டு டீகோட் பண்ணி பண்ணி அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு நாள் வந்து ராகவா லாரன்ஸ் அப்படின்னா ஒரு நற்பெயரோட நிறைய சேவை பண்ணக்கூடியவர், நிறைய குழந்தைகள் எல்லாம் எடுத்து படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குறாருன்ற ஒரு மிகப்பெரிய மரியாதை அவர் மேல இருக்கு. அப்போ யாரையுமே சரி நாய் அப்படின்லாம் வந்து குறிப்பிட்டு பேசுறத அவர் நிறுத்திக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட லாங்குவேஜ் வேற, நீங்க ஒரு நடிகரா இருக்கப்போ நீங்க சொல்லிட்டு போல எல்லாரும் ஃபன்னா எடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க அரசியலுக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் வந்து உத்து கவனிக்கப்படும், எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். இவ்வளவு நாள் உங்களை தூக்கி கொண்டாடுன அண்ணா அண்ணான்னு கொண்டாடினவங்களா தூக்கி போட்டு மிதிப்பாங்க இனிமே. ஏன்னா இவ்வளவு நாள் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், எல்லா கட்சியில இருக்கணும் உங்களை ஒரு நடிகரா பார்த்தாங்க. இப்ப நீங்க ஒரு கட்சி சார்ந்து எந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து போறீங்களோ அந்த தலைவரை பிடிக்காத அத்தனை பேரும் உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வார்த்தைகளை கவனமா பேசலைன்னா இன்னும் வந்து தாக்குதல் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்களால ஏத்துக்க முடியாது. என்னடா இவ்வளவு நாள் எல்லாரும் நம்மள வந்து இப்படி கொண்டாடினாங்க தூக்கி வச்சு, இப்ப என்னடா எல்லாரும் இப்படி வந்து இப்படி கேவலமா பேசுறாங்க கமெண்ட் பண்றாங்கன்னு ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாம இருக்கணும்னா வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணும். யாரா இருந்தாலும் அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. மேம் அதே மாதிரி உங்களோட சேனல் அர்ஜுனா குரல் அப்படின்ற ஒரு சேனல்ல வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருந்தீங்க, தாவேக நிர்வாகி ஈடுபட்டு இருக்காரு, என்ன விஷயம் மேம்? என்னப்பா தானே சொல்றோம்ல, ஆட்சி மாறினாலும் இன்னும் காட்சி மாறல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சேலம்ல வந்து மணிகண்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஏரியால இருக்கிற ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து அவர் ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு. அந்த மளிகை கடைக்கு வர்ற பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இவரே வந்து அவங்கள வந்து பாலியல் இச்சைக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த பெண்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி அந்த பெண்களை வந்து திரும்ப திரும்ப வர வைக்கிறது. இது எல்லாமே இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவங்களை அனுப்புறது. சில பேரை பாலியல் தொழிலையும் ஈடுபடுத்தியிருக்காரு. இவ்வளவு வேலை பார்த்துருக்காரு. அதுல ஒரு பெண் வந்து இல்ல நீ என்னை டார்ச்சர் பண்ற, நான் இனிமே வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிருக்காங்க. நீ வந்துதான் அவனு மிரட்டணும். அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, அங்க போயிட்டு அவனோட மொபைல்ல இருந்து ஓபன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருந்திருக்கு. 8000+ வீடியோஸ் இருந்திருக்கு. 50க்கும் மேல பெண்கள் அதுல இருந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு எல்லா டேட்டாவையும் இதோட மொபைலுக்கு அனுப்பிட்டு
அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கொண்டலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சேலம் கமிஷனர்கிட்டையும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வித் ப்ரூஃபோட. அந்த ப்ரூஃப் பென்ட்ரைவ், அந்த எல்லாத்தையும் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி அவனோட மொபைலோட பாஸ்வேர்டு என்ன, அவன் எந்த ஃபோல்டரில் அதை வச்சிருக்கான், இவ்வளோ தகவலையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காவல்துறையில இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவனை கூப்பிட்டு மிரட்டி அவன் ஃபோனை வாங்கி அந்த வீடியோலாம் டெலிட் பண்ண வச்சு திருப்பி அனுப்பி விட்டாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் சேனலை, நியூஸ் சேனலை அப்ரோச் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க அனுப்பிடுறாங்க. அனுப்பினோன்னா அவங்கள்ட்ட வந்து அந்த காலில் கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, எனக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்தா நான் இதை வந்து வெளியில் வந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள், அவ்வளோ பெண்களும் ஏழை பெண்கள், ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற பெண்களை வந்து இந்த மாதிரி இவன் பாலியல் தொழிலெல்லாம் ஈடுபடுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஒரு மளிகை கடை வச்சிருக்கான் இல்லையா, அந்த மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட அந்த குட்கா, பான் அந்த மாதிரியும் விற்கிறானாம். அது சம்பந்தமா அவன் மேல கேஸ் இருக்கு. அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு 3 போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் மேல வழக்கு இருக்கு. அதெல்லாம் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு குற்றவாளி, அவன் மேல 10க்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு, நீதிமன்றத்தோட கண்காணிப்புல இருக்கிறவன், அவன் இவ்வளவு விஷயங்கள் பண்றான் அப்படின்னா அப்போ இது எதை காட்டுது? அப்ப காவல்துறை ஏன் வந்து அவங்க மேல, காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, எப்படியே தெரியாம இருக்குமே. வச்சு பாருங்க, இந்த மாதிரி குட்கா இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்னாலே இந்த பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரைவேட் சேனலில் போட்டு அது இதானதுக்கப்புறமா அவனை அதுக்கப்புறம் அடுத்த நாள் கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இங்கே ஒரு குரலற்றவர்களின் குரல்மாங்கல்ல, அந்த பெண்ணுக்கு வந்து இந்த பிரைவேட் சேனலை அப்ரோச் பண்ண முடிஞ்சதுனால போச்சு. இல்லைன்னா என்ன இருக்கும், இன்னும் எத்தனை பெண்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இங்க யாராவது ஒரு சேனல்ல அது பெருசா வரணும், யாராவது ஒரு பெரிய அரசியல் தலைவர் அந்த விஷயத்தை எடுத்து பேசணும், இல்ல யாரோ ஒருத்தவங்க அதை ரைஸ் பண்ணணும், அப்படி இல்லை ஒரு சோசியல் மீடியால பிரபலமா இருக்கவங்க அதை பேசணும், அப்பதான் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அநியாயம். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு? யாரே தெரியாதவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட இந்த பொண்ணுக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கா, தப்பு செஞ்சவன தண்டிக்கணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணுமோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இதா இருக்கு. ஏன்னா எல்லா காவல்துறை அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கு, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, தான் பொம்பளை பிள்ளைய பத்தி வச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இன்னொரு பொம்பளை பிள்ளை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே அவங்களை கேவலமா பேசுறது, பொம்பளை பிள்ளை காணன்னு சொன்னா எவன் கூட ஓடி போச்சு அப்படின்னு கேட்கறது, ஓ பொம்பளை பிள்ளை ஒழுங்கான்னு கேட்கறது, நீ ஒழுங்கா புள்ள வளர்த்தியான்னு கேட்கறது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாத்தையுமே வந்து தயவு செஞ்சு அவங்க குறைச்சுக்கணும். காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் முதல்ல கொடுக்கணும். எப்படி வர்றவங்களை, ஏன்னா ஒரு ஸ்டேஷனுக்குள்ள போறாங்கனால எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் போவாங்க. யாருமே பொம்பளை பிள்ளைய காணானா காலையில காண போச்சுன்னா அடுத்த 10 நிமிஷத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க மாட்டாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தேடி ஓஞ்சு வேற வழி இல்லைன்னு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. என் பொம்பளை பிள்ளைய காணன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஒரு பேரண்ட்டுக்கு, ஒரு அம்மா அப்பாக்கு. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு எம்பத்தின்னு சொல்லுவாங்க, அவங்களோட வழியை புரிஞ்சு முதல்ல உட்காருங்க, சரிங்க பாக்கலாங்க அப்படின்னு நீங்க பேசுறதுல இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில வந்தீங்கன்னா செத்தரலாமான்னு தோணும் உங்களுக்கு. அடுத்த இந்த வாழ்க்கையை ஏண்டா வாழணும், சூசைட் பண்ணிட்டு செத்தரலாமாங்கிற அளவுக்கு மன உளைச்சல் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. காவல்துறையில இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான், உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, உறவினர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, இது எல்லாம் இருக்கு. ஆனாலும் உங்ககிட்ட வர்றது எதுக்கு வராங்க? ஒரு இப்ப நம்ம இருக்கோம், நான் ஒரு வீட்டுல பிரச்சனை, உங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட வந்து நிற்கும்? உங்ககிட்ட தானே வந்து நிற்கும். அப்போ ஒரு தகப்பன் ஸ்தானத்துல காவல்துறை வந்து அணுகுறாங்க மக்கள். எனக்கு ஒரு பிரச்சனை சரி பண்ணி கொடுங்க, எங்களால முடியலன்னா இயலாதவர்கள் தான் உங்ககிட்ட அப்படி வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் யாராவது அரசியல்வாதிக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, இல்ல ஒரு பிசினஸ்ல தான் இருக்கிறவங்களோ ஒரு பணக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்படி ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நீங்க அவங்கள எப்படி நடத்துறீங்க? இல்ல ஒரு சாமானிய ஏழையா ஒரு படிக்காதவங்களா உங்கள்ட்ட வந்து ஐயான்னு கையேந்தி நிற்கிறவங்கள நீங்க எப்படி நடத்துறீங்க? மனசாட்சியோட சொல்லணும் ஒவ்வொரு காவல்துறையில இருக்கவங்களும். அப்ப காவல்துறையில இருக்கிறவங்க தயவு செய்து அவங்க வந்து தங்களை தாங்களே வந்து பரிசீலனை பண்ணிக்கணும், மறுபரிசீலனை பண்ணிக்கணும், அவங்கள சுய பரிசோதனை பண்ணிக்கணும். காவல்துறையிலையும் வந்து இப்போ முதல்வர் கையில் எடுத்திருக்கிறார் இல்லையா, அவர் அவங்களுக்குன்னு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்களுக்கு ப்ராப்பரான காவல்துறையில் இருக்கவங்களுக்கு லீவ் கொடுத்துடணும். அந்த வீக்லி லீவ் கொடுக்கறது, இல்லை அந்த மாதிரி தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் அவங்களுக்கு ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கான டைம் கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் செய்யணும். செஞ்சு காவல்துறை உங்கள் நண்பன்னு வெறும் போர்டில் மட்டும் இருக்கக்கூடாது, உண்மையாலுமே நண்பனா இருக்கணும். ஏன்னா ஒரு வாழ்க்கையோட ஒரு எக்ஸ்ட்ரீமான பிரச்சனையில தான் காவல்துறை கிட்ட வராங்க மக்கள். அப்ப அவங்க இன்னும் போய் பெரிய சிக்கல்லையோ மன உளைச்சல்லையோ ஆளாக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து காவல்துறை கையில வச்சிருக்கிற முதல்வர் அவர்கள் செய்யணும். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்க பொண்ணான நேரத்தில் மிக்க நன்றி. நன்றி.